கட் பண்ண எல்லா பீசஸையும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட்டோம். எப்போவுமே எந்த கிழங்கையுமே கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டு வச்சுட்டா அதோட நிறம் மாறாது. எல்லா பீசஸையும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிட்டோம். இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் ஹீட் ஆயிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எப்போவுமே ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். கடுகு நல்லா வெடிச்சு வந்துடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரணும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, a pinch ஆஃப் பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். பெருங்காயம் போட்டோம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோ பீசஸை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடலாம். ஸ்வீட் பொட்டேட்டோட கலர் பாருங்கள் சேஞ்சே ஆகலை, ஒயிட்டாகவே இருக்குது. எப்போவுமே கிழங்க கட் பண்ணும்போது தண்ணியில் போட்டு வச்சுட்டா கலர் சேஞ்ச் ஆகாது. நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் போட்டு சால்ட்டும் போட்டுட்டோம். தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா நம்ம தண்ணியிலேருந்து தான் கட் பண்ண பீசஸை நம்ம எடுத்து போட்டோம். அதனால் அந்த தண்ணியே போதும். 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் தண்ணியே இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை ஒரு கிளறிடலாம். காயும் பார்த்தா நல்லா வெந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு காய் எடுத்து பார்க்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துச்சு. ரெண்டா எவ்வளோ ஈஸியாக வருது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது இன்னும் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லா ஃப்ரை ஆகும். நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்ல கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. அதே சமயம் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. இப்போ சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். கிறிஸ்பியான ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ குவிக்காக ரெடி ஆயிடுச்சு. இது நல்ல சைட் டிஷ்ஷு சாதத்துக்கு, எஸ்பெஷலி தயிர் சாதத்துக்கு அருமையான காம்பினேஷன். நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்வி கிச்சன் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.